ஆக்டர் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படமானது சூப்பர் டீலக்ஸ். அந்த படம் மார்ச் 29ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைரக்டருக்கு இது 2வது படம். ஆல்ரெடி இவர் 2011ல் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கல்ட்டு படத்தை வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து தியாகராஜ குமார் ராஜாக்கு இந்த படம் 2வது படமா வந்து அமைஞ்சிருக்குது. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் அண்ட் குரூ இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், சமந்தா, ரம்யா கிருஷ்ணன், மிஸ்கின், காயத்ரி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் குரூவோட தான் இந்த படம் வந்து ரெடி ஆயிருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்காக எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இமைக்கா நொடிகள்ல வில்லன் ரோல்கே வில்லனா பண்ணியிருந்த அனுராக் காஷிப் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குமார் ராஜாவோட சூப்பர் டீலக்ஸ் படம் வந்து பார்த்தா மைண்ட் ப்ளோன், சோ மச் டு செலிப்ரேட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாம கூடவே இன்னொரு ட்வீட்டும் வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்குள்ளார ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, நான் ஏன் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ண, நான் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எனக்குள்ளார ஓடிட்டே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம குமார் ராஜா வந்து தயங்காம பயம் இல்லாம வந்து ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. தைரியமா வந்து இந்த கதையை எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியா இன்னொரு விஷயம் அவர் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த விஷயத்தை சொல்லலாமா தெரியல, ஆனா கண்டிப்பா சொல்லியே ஆகணும், படம் வேற லெவல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரையுமே படம் இந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்குதுன்னா, அப்ப படம் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி கண்டிப்பா பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் மார்ச் 29ஆம் தேதி காலையில 5 மணி ஷோக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. பிளஸ் படத்தை யாருக்காக போய் பார்க்க போறீங்கிறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு வி டாக்கீஸ்.